உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி தொடர்பில் வெளியான அறிவித்தல். சட்டவிரோதமாக பாதுகாப்பு படைகளை விட்டு வெளியேறி குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய நடவடிக்கை. கனிமுல்ல சஞ்சீவ உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 2 சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது. குற்ற செயல்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம். தொடர்வென விரிவான செய்திகள். வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் 14 நாட்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும். கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் 17ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரை 3½ நாட்கள் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கப்படும். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்ததன் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஆயுத பயிற்சி பெற்றதன் பின்னர் சட்டவிரோதமாக பாதுகாப்பு படைகளை விட்டு வெளியேறி திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் தொடர்பினை பேணுவோரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். இவ்வாறான நபர்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுடன் தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரிப்பதை அவதானிக்க முடிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆயுத பயிற்சி பெற்று ராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்யும் திறன் ராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மைய காலங்களாக நடைபெற்று வரும் பாதாள உலக நடவடிக்கைகள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் செயல் என்பது இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், நடந்த ஒவ்வொரு துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டு மக்களின் பொது பாதுகாப்பிற்கு நாங்கள் பொறுப்பு என்றும் தேசிய பாதுகாப்பில் எந்த சீர்குலைவையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழுவால் இந்த பாதாள உலக நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருவது தெரியவந்துள்ளதுடன் இதுகுறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கனிமுல்ல சஞ்சீவ உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 2 சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் டொன்ஜெனக உதயகுமார என்ற நபர் என்பதுடன் இவர் கடுவெலவில் இருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபரை கொண்டு சென்ற ஓட்டுநர் என்று கூறப்படுகிறது. மற்றைய சந்தேக நபர் அதுருகிரிய போலீஸ் பிரிவை சேர்ந்த ஹசித ரோஷன் என்ற போலீஸ் அதிகாரி என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மார்ச் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கையையும் போலீசார் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆயுதங்கள் மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் ஒன்றை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 1997 என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அவ்வாறான தகவல்களை அறிவிக்க முடியும் என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை போலீசாரால் முன்னெடுக்கப்படும் குற்றவியல் விசாரணைகளை தடுப்பதற்கும் ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்துவதற்குமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சேக்களின் ரகசியங்கள் வெளியாகும் என்ற அச்சத்தில் மித்தனிய கஜா கொலை செய்யப்பட்டார் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் பெத ஆராய்ச்சி கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை
சட்டத்தின் மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த நபர் ராஜபக்சர்களுக்காகவே அரசியல் செய்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ராஜபக்சர்களுக்கு எதிராக செயற்பட்டார். ஆகவே அக்கொலை குறித்து முறையாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என திலீப் வெத ஆராய்ச்சி தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு வாரத்திற்குள் பல இடங்களில் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் சந்தேக நபர் படுகொலை செய்யப்பட்டார். மித்தனிய பகுதியில் தந்தை உட்பட 2 சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். நேற்றிரவு கொட்டாஞ்சேனை பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இவை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையாதா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மித்தனிய பகுதியில் கச்சா என்றழைக்கப்படும் அருண விதானகே மீதும் அவரது 2 பிள்ளைகள் மீதும் துப்பாக்கி சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 2 சிறு பிள்ளைகளின் இறப்பிற்கு வருத்தமடையும் அதே நேரம் தந்தையின் தவறினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அருண விதான என்பவர் 2022 காலப்பகுதியில் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக செயற்பட்டார். மெதமுள்ள பகுதியில் DA ராஜபக்சவின் உருவச்சிலையை உடைத்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது இவர் அப்பகுதிக்கு வந்து குழப்ப நிலை மேற்கொண்டார். இதனால் 2 பலியானதுடன் 2 காயமடைந்தனர். இருப்பினும் அவருக்கு எதிராக முறையான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை. இந்த நபர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் ராஜபக்ச குடும்பத்திற்கும் சார்பாகவே செயற்பட்டார். அவர்களுக்காகவே அரசியல் செய்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜபக்சர்களிடமிருந்து விலகி பிரிதொரு அரசியல் கட்சிக்கு சென்றார். பின்னர் ராஜபக்சர்களுக்கு எதிராக செயற்பட்டார். ராஜபக்சர்கள் தொடர்பான ரகசியங்கள் வெளிவரும் என்ற அச்சத்தில் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஆகவே கச்சாவின் கொலையில் மர்மம் உள்ளது. இந்த விவகாரத்தை அரசாங்கம் முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை பயங்கரவாத சம்பவம் இல்லை. சந்தேக நபர்களை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க முடியாது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்துள்ளார். அவர் சமூக ஊடக பதிவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கனிமுல்ல சஞ்சீவ கொலை சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படவுள்ளனர் என்ற தகவல் உண்மை என்றால் இது பயங்கரவாத தடைச்சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயல். இது பயங்கரவாத குற்றமல்ல. பயங்கரவாத குற்றமல்லாதவற்றிற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் போது அது வலிமையானதாக மாற்றப்படுகின்றது. இது அதள பாதாளத்தை நோக்கிய வீழ்ச்சியாகும். தேசிய மக்கள் சக்தி அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என தெளிவாக தெரிவித்துள்ளது. நம்பகத்தன்மை மிக்க புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படும் என ஜனாதிபதி செயலகத்தின் இயக்குநர் தெரிவித்தார் என அக்டோபர் 29ஆம் தேதி தகவல்கள் வெளியாகியிருந்தன. அரசியல் பழிவாங்கல்களுக்காக அதனை பயன்படுத்த மாட்டோம் என அவர் தெரிவித்திருந்தார்.